மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. ஓகே பிள்ளைகள், வணக்கம் பிள்ளைகளே. என்ன மாதிரி எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களா? ஓகே. என்ன நாங்கள் போன வகுப்பு என்ன விஷயம் பார்த்துனாங்க சொல்லுங்க. கோமாசி பண்ற பார்த்துனாங்க. என்ன பகுதியில் சமநில்லாட்டிக்கு கோமாசி கண்டு எப்படி அந்த ஈருறுப்பு கோவைன்ற பின்னங்களை சுருக்கிற சம்பந்தமாக பார்த்தாங்க. என்ன பிள்ளைகள்? ஓகே, இன்றைக்கு என்ன செய்வோம்? அடுத்த உதாரணத்தை பார்த்துக்கொண்டு எங்களோட பயிற்சி புத்தகத்தில் இருக்கிற கேள்வியில பார்ப்போம். என்ன கடைசி கிளாஸ் சொல்லி விட்டுறான். ஓகே, பார்ப்போம் பிள்ளைகள், பார்ப்போமா? எல்லாரும் ஒரு ரஃப் காப்பி எடுத்து வச்சு செய்யணும். என்ன சார் செய்ய பார்த்து செய்யக்கூடாது. நீங்க முதல் செஞ்சு போட்டு கவனிக்கும். என்ன எல்லாரும் கவனிங்கோ. பாருங்கோ, கடைசியா சார் 3 அங்கலி செஞ்ச நான் இன்றைக்கு நான் 4 அங்கலி பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? பாருங்கோ, இங்க பாருங்கோ, இங்க பகுதியன் எக்ஸை உண்டு, இங்க பகுதியன் எக்ஸக உண்டு, இங்க பகுதியில எக்ஸ் வர்க்கம் சை உண்டு. அப்ப இங்க என்ன செய்யலாம்? காரணிப்படுத்தலாம். எக்ஸ் வர்க்கம் சை ஒன்றை காரணிப்படுத்தலாம். என்னது? வர்க்க வித்தியாசம். ஓகே, என்ன போடலாம்? வர்க்க வித்தியாசம் என்றா ஒன்றை என்ன போடுவீங்க? ஒன்றின் வர்க்கம். ஒன்றின் வர்க்கம் 1. ரைட், ஒன்றின் வர்க்கம் 1. ரைட், அப்ப நாங்கள் காரணிப்படுத்துவோம். பாருங்க, ஒன்றின் கீழ் எக்ஸை ஒன்று சக 3 கீழ் எக்ஸக ஒன்று சய 2 கீழ். இதை காரணிப்படுத்த என்ன வரும்? எக்ஸை ஒன்றும் எக்ஸக ஒன்று. ஓகேயா? வர்க்க வித்தியாசம் ஒருக்கா கழிச்சு எழுதுவீங்க, ஒருக்கா கூட்டி எழுதுவீங்க. ரைட், அப்ப இனி சொல்லுங்க கோமாசி சொல்லுங்க. என்னென்ன வரும்? எக்ஸை ஒன்றும் எக்ஸக ஒன்று. சரியோ? ரைட், அப்ப இங்க பாருங்க, பகுதியன்ல எக்ஸை ஒன்று இருக்கு. அப்ப எக்ஸை ஒன்றை மறைச்சு கொண்டு எக்ஸக ஒன்றால் ஒன்றை பிரிக்கணும். என்னது? எக்ஸக ஒன்று சக. இங்க பாருங்க, பகுதியன் என்னது? எக்ஸக ஒன்று. அப்ப எக்ஸக ஒன்றை மறைச்சு கொண்டு எக்ஸை ஒன்றால் எந்த பெருக்கணும்? 3 பெருக்கணும். இங்க வளமையா எப்படி பின்னங்கள் செய்வீங்களோ அதே பெற்றன் தான். இங்க பாருங்க, பகுதியில எக்ஸை ஒன்றும் எக்ஸக ஒன்று. அப்ப இங்கேயும் எக்ஸை ஒன்றும் எக்ஸ ஒன்று. அப்ப அந்த மேல இருக்கிற 2 அப்படியே வரும். ரைட் பிள்ளைகள்? பாருங்க, எக்ஸை ஒன்று எக்ஸக ஒன்று. ரைட், மேல பார்ப்போம். எக்ஸக ஒன்று பிரக்கெட் நிற்கும். என்ன சக 3ஆல் எக்ஸ பெருக்கினா 3x சய 3. அங்கால மிச்சம் ஒரு சய 2 இருக்கு. ரைட், பாருங்க, பகுதியன் எக்ஸை ஒன்றும் எக்ஸ் சக ஒன்றும். என்ன ரைட் சொல்லுங்க. 3x எக்ஸ் கூட்டினா 4x. 3x முறை எக்ஸும் 4x. ரைட், இலக்கத்தை பார்ப்போம். சய 3 சய 2. அப்ப சய 5. இங்க ஒரு சக ஒன்று இருக்கு. அப்ப சய 4. ரைட், மேலுக்கு என்ன செய்யலாம்? ஒரு மேலுக்கு ஒரு 4 பொது எடுப்பீங்க. சரியா? 4 பொது எடுத்தா இதுல எக்ஸை ஒன்று எக்ஸக ஒன்று, மேலுக்கு ஒரு 4 பொது எடுத்தா என்ன செய்யும்? 4 பொது எடுத்தா ஒரு எக்ஸய 1. ரைட், 4 பொது எடுத்தா எக்ஸய 1. ரைட், அந்த எக்ஸை ஒன்றும் இந்த எக்ஸை ஒன்றும் விட்டுப்பட்டா என்ன விட பிள்ளைகள்? 4 கீழ் எக்ஸக 1. சரியா பிள்ளைகள்? உங்களுக்கு வந்த விட என்ன விட? 4 கீழ் எக்ஸக 1 அந்த பிள்ளைகள். சரியா? விளங்கிட்டா? ஓகே, பாருங்க, அடுத்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களோட பாட புத்தகத்தில் இருக்கிற பயிற்சி 13.2 பயிற்சி 13.2. சரியா? ஒவ்வொரு கேள்வியா பார்ப்போம். சரியா? நீங்க செஞ்சிருக்கணும், நீங்க ட்ரை பண்ணணும். நீங்க செய்யலாம். என்னது? சந்தேகம் பெறும்.
இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் நீங்க முதல் செய்து பார்க்கும் பாருங்க. சரியா? சேர்ந்த விடியோட சரி ஒன்று டெஸ்ட் பண்ணி பாருங்க. ரைட். முதலாவது கேள்வி பாருங்க. ஒன்றின்கள் ஏ சக ரெண்டின்கள் ஏ சக ரெண்டு. ஒன்றின்கள் ஏ சக ரெண்டின்கள் ஏ சக ரெண்டு. ஓகே செய்வோமா? பாருங்க, இங்க பகுதி எண் என்ன? ஏ. அங்க பகுதி எண் ஏ சக ரெண்டு. அப்ப ரெண்டுமே பகுதி எண் வேற வேறு. அப்ப என்ன செய்யணும்? பெருக்குவீங்க. அப்ப என்ன போமாசி? ஏ இன்டு ஏ சக ரெண்டு. ரைட். அப்ப போமாசி என்னது? ஏயும் ஏ சக ரெண்டு. இங்க பகுதியில ஏ இருக்கு. அப்ப என்ன தலை பெருக்கணும்? ஏ சக ரெண்டால உண்ட பெருக்கினா ஏ சக ரெண்டு சக இங்க பகுதியில ஏ சக ரெண்டு. அப்ப என்ன தலை பெருக்கணும்? ஏ ஆல ரெண்ட பெருக்கினா ரெண்டு. ரைட். பகுதியில் ஏ சக ரெண்டு. ரெண்டு ஏயும் ஒரு ஏயும் 3a சக ரெண்டு. ஓகே புள்ளியல்? ஓகேயா? அடுத்த கேள்வி பாருங்க. இங்க பாருங்க, 5 x சக 3 x சக ரெண்டு. இப்ப ரெண்டுமே பகுதி எண் வேற வேற. அப்ப என்ன செய்வீங்க? கோமாசி எக்ஸும் எக்ஸ் சக உண்டு. ரைட். இங்க பகுதியில் எக்ஸ் இருக்குது. அப்ப என்ன தலை பெருக்கணும்? எக்ஸ மறைச்சு கொண்டு எக்ஸ் சக உண்டால 5 பெருக்கு. அப்ப 5 இன்டு எக்ஸ் சக உண்டு. நடுவுல சக. இங்க பகுதியில என்ன இருக்கு? எக்ஸ் சக உண்டு. அப்ப எக்ஸ் சக உண்ட மறைச்சு கொண்டு எக்ஸ் ஆல 3 பெருக்கினா 3x. ரைட். பிரேக்கெட் நீக்குங்கோ. இதுல x இன்டு எக்ஸ் சக உண்டு. மேல பாருங்க, 5 ஆல x பெருக்கினா 5x சக 5 ஆல உண்ட பெருக்கினா 5 சக 3x. ரைட். x இன்டு எக்ஸ் சக உண்டு. பாருங்க, தெரியா கணியத்தோட கூட்டணும். 5x 3x 8x சக 5. விளங்குதோ? இதுல ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் உங்களுக்கு மார்க்ஸ். ஒவ்வொரு ஸ்டெப்பும் இம்போர்ட். அப்ப இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க்ஸ், இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க்ஸ், அப்படியே பிரிச்சு கொடுப்பாங்க. விளங்குதா? எக்ஸாமுக்கு கட்டாயம் பெறும். உங்களுக்கு பார்ட் 1லயோ பார்ட் 2லயோ கட்டாயம் பெறும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஸ்டெப்பும் முக்கியம். சரி, சில பேர் ஸ்டெப் விட்டு பாஞ்சு போறது. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டெப்பா நீட்டா செய்யணும். பாருங்க, அடுத்த கேள்வி. ஒன்றிங்கள் எக்ஸ் சக உண்டு சக ரெண்டிங்கள் எக்ஸ் சக 3. அப்ப பகுதி எண் எக்ஸ் சக உண்டும் எக்ஸ் சக 3. அப்ப என்ன செய்வீங்க? கோமாசி எக்ஸ் சக உண்டும் ரைட். அப்ப இங்க பகுதியில எக்ஸ் சக உண்டு. அப்ப எக்ஸ் சக உண்ட மறைச்சு கொண்டு எக்ஸ் சக 3 உண்ட பெருக்கினா எக்ஸ் சக சக. இங்க பாருங்க, பகுதியில என்ன இருக்கு? எக்ஸ் சக 3. அப்ப எக்ஸ் சக 3 மறைச்சு கொண்டு எக்ஸ் சக உண்டால 2 பெருக்கு. அப்ப 10 இன்டு எக்ஸ் சக உண்டு. ரைட். கீழே பாருங்க, எக்ஸ் சக உண்டும் ரைட் எக்ஸ் சக 3 2 ஆல எக்ஸ் பெருக்கினா 10x சக 2 ஆல உண்ட பெருக்கினா 10. கீழே எக்ஸ் சக உண்டும் எக்ஸ் சக 3. ரைட். ஓகே. தெரியா கணிதத்தோட கூட்டுவோம். 10x இங்க ஒரு x கூட்டினா 3x சக 3 2 5. விளங்குதோ? அப்ப என்ன விட பிள்ளைகள்? 3x சக 5 கீழ் என்னது? x சக 1 இன்டு x சக 3. என்ன பிள்ளைகள்? சின்ன கேள்வி, எல்லாம் ஈஸி கேள்வி, வடிவா செய்யலாம். பாருங்க, இந்த கேள்வி கொஞ்சம் டிஃபரண்ட். என்னது? இதுல 5 இருக்கு. சில பேர் இதை கண்டுட்டு குழம்பிடி என்னன்னு செய்யறது? பகுதி எண் இல்ல. அப்ப என்ன செய்யணும்? கீழே ஒன்றும் இல்லைன்னா என்ன அர்த்தம்?
ஒன்று. அப்ப ஒன்றுக்கும் எக்ஸக மூன்றுக்கும் போமாசி என்ன? எக்ஸக மூன்று. ரைட், இங்க பகுதியன் ஒன்று. அப்ப என்ன செய்வீங்க? எக்ஸக மூன்றால 5 பெருக்கும். 5 இன்டு எக்ஸக மூன்று சக இங்க எக்ஸக மூன்று இருக்கு. அப்ப மேல இருக்கிற 2 அப்படியே வரும். பகுதியில் எக்ஸக மூன்று இருக்குது. சொல்லுங்க, பிராக்கெட் நிக்கும். என்ன 5ஆல எக்ஸ பெருக்கினா 5x சக 5ஆல 3 பெருக்கினா 15 சக 2. ரைட், பகுதியில் எக்ஸக மூன்று ரைட் 5x சக இலக்கத்தை கூட்டினா 15 2 17. ஓகே பிள்ளைகள், சின்ன கேள்வி சிக்கல் வடிவா விளங்கினா வடிவா செய்துட்டு வரும். பாருங்க அடுத்த கேள்வியை பாருங்க. என்ன போமாசி வரும்? இங்க பகுதியன் 4x சக உண்டு, இங்கால பகுதியன் 3 இன்டு 2x சக உண்டு. இப்ப போமாசி என்ன? எல்லாம் பெருக்கந்தான். பாருங்க 3 இன்டு 2x சக உண்டு, அடுத்தது 4x சக உண்டு. ரைட், இங்க 4x சக உண்டு இருக்கு. அப்ப என்னத்தால பெருக்கணும்? 3 இன்டு 2x சக உண்டால 5 பெருக்கு. அப்ப சொல்லுவ 3 15 என்ன 15 இன்டு 2x சக உண்டு, நடுவில் சய. ரைட், நடுவில் சய. சொல்லுங்க 3 இன்டு 2x சக உண்டு இருக்கு. அப்ப என்ன செய்வீங்க? அந்த 3ஆல 4x சக உண்டு. ரைட், சமன். சொல்லுங்க 3 இன்டு 2x சக உண்டு இன்டு 4x சக 1. ரைட், பிராக்கெட் நிக்கினா 12 30x சக 15 12x சய 3. ரைட், கீழே 3 இன்டு 2x சக உண்டு இன்டு 4x சக உண்டு. ரைட், 30xல 12x போனா எவ்வளவு? சொல்லுங்க, 30ல 12 போனா 18x. என்ன 18x. 15ல 3 போனா சொல்லுங்க சக 12. வேணுமெண்டா மேல என்ன செய்யலாம்? ஒரு 6 பொது எடுக்கலாம். என்ன 6 பொது எடுத்தா கீழே 3 இன்டு 2x சக உண்டு இன்டு 4x சக உண்டு. ரைட், மேல ஒரு 6 பொது எடுத்தா என்ன வரும்? 6 3 18. அப்ப 3x சக 6 2 12. ரைட், இந்த 3 இந்த 6 சுருக்கப்பட்ட என்ன வரும்? 10. அப்ப என்ன விட 10 இன்டு 3x சொல்லுங்க 10 இன்டு 3x சக 2 எங்கள் 10x சக 1 இன்டு 4x சக 1. இந்த கேள்வியையே இன்னும் ஈஸியா செய்யலாம். இப்படி சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? வெரி குட். என்ன செய்யலாம்? இந்த 3ஐயும் வெட்டி போட்டு என்ன செய்யலாம்? 1 2x ஆக 1 வச்சு செய்யலாம். சில பேர் அந்த ஐடியாவை பாவிப்பான். விளங்க? அப்ப அது இன்னும் ஈஸியா இருக்கு. விளங்க? ஓகே, உங்களுக்கு இந்த படம் வந்தா முதல் செய்து பார்த்தீங்களா? வெரி குட், வெரி குட். பாருங்க அடுத்த கேள்வியை பாருங்க. இங்க பாருங்க, இங்க பகுதியன் x ஆக 5, இங்க பகுதியன் 5 சை x. என்ன அப்ப போமாசி என்ன? x ஆக 5 5 சை x. ரைட், இங்க x ஆக 5 இருக்கு. அப்ப என்ன தலை பெருக்கணும்? 5 சை x ஆல 8 பெருக்கணும். நடுவில் சய இங்க 5 சை x இருக்குது. அப்ப x ஆக 5 ஆல 3 பெருக்குங்க. 3 இன்டு x ஆக 5. ரைட், இங்க பகுதியில x ஆக 5 5 சய x. ரைட், 5 40 சய 8x சய 3x சய
15. ரைட், கீழுக்கு பாருங்க எக்ஸ் சக 5 இருக்குது, 5 சை எக்ஸ் இருக்குது. ரைட், 40ல் 15 போனா எவ்வளவு? 40ல் 15 போனா 25 சய 11x. ரைட், இந்த கேள்வியை விளங்கிட்டா? நான் இப்படி செஞ்சேன். சில பேர் என்ன செய்வேனம்டா பாருங்க, இந்த 5 சை எக்ஸ்ல இருந்து ஒரு மைனஸை வெளியில எடுத்தா என்ன வரும்? 5 சை எக்ஸ்ல இருந்து ஒரு மைனஸை வெளியில எடுத்தா என்ன வரும்? எக்ஸ் ஐ 5 வரும். ரைட், அப்ப இதை எக்ஸ் ஐ 5 மாத்திடும். உலகதா? அப்ப இதுக்கு இருந்து ஒரு மைனஸை வெளியில எடுத்த நாங்கள் அந்த மைனஸும் இதுல இருக்கிற மைனஸும் சேர்ந்து பிளஸ் ஆயிடும். சில பேர் அப்படியும் செய்யும். ரைட், எப்படி செஞ்சாலும் விட ஒன்றா தான் எப்படி செஞ்சாலும் விட ஒன்று. ஓகே, பாருங்க அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னா ஹோமாசி என்ன சொல்லுங்க, என்னென்ன வரும்? எக்ஸ் வரும், எக்ஸ் சக 5 வரும், ஒரு எக்ஸ் ஐ 2 வரும். ரைட், அப்ப 2 என்ன தலை பெருக்கணும்? இங்க பகுதியில் எக்ஸ் சக 5 இருக்குது. அப்ப எக்ஸ் சக 5 பெருக்குவீங்க எக்ஸ் இன்டு எக்ஸ் ஐ 2 அளவு இருக்கும். சரியா? எக்ஸ் இன்டு எக்ஸ் ஐ 2 அளவு இருக்கும். அப்ப எக்ஸ் ஆல 2 பெருக்கினா 2x இன்டு எக்ஸ் ஐ 2 சக. இங்க பாருங்க பகுதி என்ன? எக்ஸ் ஐ 2. அப்ப எக்ஸ் ஐ 2 மறைச்சு கொண்டு எக்ஸ் ஆலையும் எக்ஸ் சக 5 ஆலையும் பெருக்குவீங்க. அப்ப பெருக்கினா 3 ஆல எக்ஸ் பெருக்கினா 3x இன்டு எக்ஸ் சக 5 சக. இங்க பகுதி எண் எக்ஸ் இருக்குது. அப்ப என்ன செய்வீங்க? எக்ஸ் சக 5 இன்டு எக்ஸ் சக 2. விளங்குதோ? விளங்குதோ பிள்ளைகள்? பாருங்க, கீழே எக்ஸ் இன்டு எக்ஸ் சக 5 இன்டு எக்ஸ் ஐ 2. ரைட், ஓகே, பிரேக்கெட் நிற்கும். சொல்லுங்க, 2x ஆல் எக்ஸ் பெருக்கினா 2x வர்க்கம் சய 4x சக 3x ஆல் எக்ஸ் பெருக்கினா சொல்லுங்க 3x வர்க்கம் சக 15x. ரைட், இந்த பிரேக்கெட் நீக்கணும். என்ன? x ஆல x சக 2 பெருக்குவீங்க, சக 5 ஆல x சக 2 பெருக்குவீங்க. சொல்லுங்க, x ஆல x சக 2 பெருக்கினா x வர்க்கம் சக 2x சக 5x. அப்ப சக 7x சக 2 10. இதெல்லாம் நீங்க படிச்ச விஷயங்கள். ஓகே, இதுல பாருங்க x இன்டு x சக 5 இன்டு x சய 2. ரைட், இங்க 2x வர்க்கம், இங்க 3x வர்க்கம். x வர்க்கத்தை உண்டாக்குங்கோ, x உண்டாக்குங்கோ, x இல்லாத இலக்கத்தை உண்டாக்கும். அப்ப x வர்க்கத்தை உண்டாக்கும். அப்ப x வர்க்கம் எங்க இருக்கு பாருங்க, 2x வர்க்கம் 3x வர்க்கம் x வர்க்கம். அப்ப 2x வர்க்கமும் 3x வர்க்கமும் 5x வர்க்கம். 5x வர்க்கத்தோட ஒரு x வர்க்கத்தை கூட்டினா எவ்வளவு? 6x வர்க்கம். ஓகே, அப்ப x வர்க்கம் எத்தனை? 6x வர்க்கம். மிச்சமா பாருங்க, x உண்டாக்குவோம் சய 4x சக 15x. அவ கூட்டினா 11x. 11x 7x 18x சக 18x. ரைட், மிச்சமா இலக்கம் என்ன இருக்கு? ஒரு சக 10. ரைட், மேலுக்கு ஒரு என்னத்தை புது எடுக்கலாம்? ஒரு 2 புது எடுக்கலாம். ஒரு 2 மேலுக்கு பொது எடுத்து விடலாம். இப்படியே விட்டாலும் சரிதான். ரைட், ஆனா என்ன செய்யணும்? 2 புது எடுத்துடுவோம். என்ன சொல்லுங்க? 3x வர்க்கம் சக 9x சக. சரியா? விளங்கிட்டோம். பாருங்க, அடுத்த கேள்விக்கு போமா. நீங்களும் செய்யணும் பிள்ளைகள், நம்ம பார்த்து கொண்டிருக்க கூடாது. சார் செய்ய முதல் நீங்க செஞ்சு பார்க்கணும். செஞ்சு போட்டு தான் சார் இந்த விதியோட சரியோண்டு பார்க்கும். என்ன? ஓகே, பாருங்க, என்ன சொல்லுங்க? ஓமாசி என்ன?
கோமாசி 1 சய எக்ஸும் 5 சய ரைட். இங்க 1 சய எக்ஸ் இருக்கு. அப்ப என்ன தலை பெருக்கணும்? 5 சய எக்ஸால 10 பெருக்கும். 10 into 5 சய எக்ஸ் நடுவுல சய. இங்க 5 சய எக்ஸ் இருக்கு. அப்ப என்ன தலை பெருக்கணும்? 3 1 சய எக்ஸால பெருக்கும். ரைட். கீழே பாருங்க 1 சய எக்ஸ் 5 சய எக்ஸ். ரைட். ஓகே, பிரேக்கெட் நீங்க மேல 2 10 சய 2x சய 3 சய தர சய சக 3x. ஓகே, கீழே பாருங்க 1 சய x 5 சய x மேல பாருங்க சய 2x சக 3x. அப்ப என்ன வரும்? மாறுபட்ட குறி. மாறுபட்ட குறி என்ன செய்யணும் பிள்ளைகள்? கழிக்கணும். 3ல 2 போனா 1, பெரியாண்டுக்கு முன்னுக்கு சக. அப்ப என்ன வரும்? சக. ரைட். 10 சய 3 எவ்வளவு? ரைட். அப்ப என்ன விட x சககளின் கீழ் 1 சய x 5 சய x. சரியா பிள்ளைகள்? x சககளின் கீழ் 1 சய x 5 சய x. சரியா வந்ததா உங்களுக்கு? பாருங்க அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி 2 into y சய 2 பகுதியன், மற்றது 3 into y சய 2. அப்ப போமாசி என்ன? போமாசி என்ன? 3க்கும் 2க்கும் போமாசி என்ன பிள்ளைகள்? 6. அப்ப 3க்கும் 2க்கும் போமாசி 6, y சய 2 y சய 2. அப்ப போமாசி என்ன? y சய 2 என்ன? போமாசி y சய 2. ஓகே, போமாசி தெரியும் y சய 2. ரைட். அப்ப 2 எத்தனை மடங்கு? 6க்கு 3 மடங்கு. இங்கேயும் y சய 2, இங்கேயும் y சய 2. அந்த 3ஆல இந்த 3 பெருக்கினா எவ்வளவு? 9. சரியா? ஓகே, இங்க 3 y சய 2, இந்த y சய 2 y சய 2 அப்படியே இருக்கு. 3 6க்கு எத்தனை மடங்கு? 2 மடங்கு. அந்த 2ஆல 2 பெருக்கினா 4. அப்ப கீழுக்கு 6 into y சய 2 மேல 9 4 13. அப்ப 13 எங்கள் 6 into y சய 2. அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். அடுத்த கேள்வியை பாருங்க. கோமாசி சொல்லுங்க. m சய 3 into 10m சய 1. ரைட். அப்ப m சய 3 இருக்கு. என்ன தலை பெருக்கணும்? 1 10m சய 1 நடுவுல மைனஸ். இங்க 2m சய 1. அப்ப என்ன தலை பெருக்கணும்? m சய 3ஆல 2 பெருக்கும். 2 into m சய 3. ரைட். மேல பிராக்கெட் நீக்குங்க. கீழ m சய 3 கீழ 10m சய 1. ரைட். சொல்லுங்க, பிராக்கெட் நீக்குங்க. பிராக்கெட் நீக்குங்க. 10m சய 1 மைனஸ் 10 ஆல m பெருக்கினா மைனஸ் 10m மைனஸ் into மைனஸ் பிளஸ் 3 r. கீழே பாருங்க m சய 3 10m சய 1. சொல்லுங்க, சக 2m சய 2 இல்லாம போய். ஏன்? இப்ப எங்கள்கிட்ட 5 ரூபாய் இருக்கு, 5 ரூபாய் கடன். என்ன செய்வோம்? அந்த 5 ரூபாயும் கொடுத்துருவோம். அப்ப எங்கள்கிட்ட ஒன்றுமே இருக்கா? அப்ப சக 2m சய 2 இல்லாம போய். பாருங்க சய 1 சக 6 மாறுபட்ட உரி. 6ல 1 5, பெரியாண்டுக்கு முன்னுக்கு சக. அப்ப 5. அப்ப 5 கீழ் m சய 3 into 10m சய. சரியா? விளங்குதோ? பிள்ளைகள் கவனிக்கணும். பாருங்க அடுத்த கேள்வியை பாருங்க. இன்னும் ஈஸி. பாருங்க பகுதியன் xr இருக்குது, அதோட 10x சய 5. ஓகே, இங்க xr. அப்ப xr மறைச்சு கொண்டு 10x சய 5ஆல 3 பெருக்குவீங்க. என்ன? 3 10x சய 5ஆல பெருக்கிறது. நடுவுல மைனஸ் மைனஸ். ஓகே, 10x சய 5 மறைச்சு கொண்டு
எக்ஸை ஆறால ரெண்டு பேர் இருக்குது 2 இன்டு எக்ஸை ஆர் ரைட். கீழே பகுதியில் எக்ஸை ஆர் இருக்குது, ஒரு 10xஐ 5 இருக்குதுன்னா ரைட். அப்ப 3ஆல 2x பெருக்கினா 6x சய 15 சய 2x. சொல்லுங்க, சயத்தர சய ஒரே குறி பெருக்கப்பட்டா சகவா மாறும் 3 6 ரைட். கீழே பாருங்க, ஒரு xஐ 6 இன்டு 10x சய 5 ரைட். rx மேல rx ல 2x கழிப்பட்டா rx ல 2x போனா எவ்வளவு 4x சய 15 சக 6 அப்ப எவ்வளவு சய 9 ரைட். என்ன கேள்வி பிள்ளைகள்? அப்ப என்ன விட 4x சய 9 கீழ் x 6 இன்டு 10x 5 விளங்குதோ பிள்ளைகள்? ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்கோ. சரி, இதுல 6 12 என்ன சக 12 சாரியா, இதுல நான் பெருக்காம விட்டேன். 6 12 ரைட். 6 12 அப்ப 12 சக 12 சய 15 அப்ப சய. அடுத்த கேள்வியை பாருங்க. பின்னம் கோமாசி சொல்லுங்க. இங்க எக்ஸகவுண்ட் எக்ஸை இருக்குது. அப்ப என்ன வரும்? எக்ஸகவுண்ட் வரும், எக்ஸை ஒன்று வரும். 5க்கும் 3க்கும் கோமாசி 15. அப்ப 15 இன்டு எக்ஸகவுண்ட் இன்டு எக்ஸை 1 ரைட். 3 மடங்கு எக்ஸகவுண்ட். அப்ப எக்ஸகவுண்ட மறைச்சு கொண்டு 3 15க்கு எத்தனை மடங்கு 5 மடங்கு. அந்த 5ஆல 4 பெருக்கினா 20 மிச்சம் ஒரு xஐ 1 நடுவில் மைனஸ். இங்க xஐ 1 இங்கேயும் xஐ 1 ரைட். அப்ப xஐ 1 மறைச்சு கொண்டு 5 எத்தனை மடங்கு 3 மடங்கு. அப்ப 3 6 இன்டு எக்ஸகவுண்ட் ரைட். கீழே பாருங்க 15 இன்டு எக்ஸகவுண்ட் இன்டு xஐ 1. இனி என்ன செய்வோம்? மேல பிராக்கெட் நிக்கிறது சரியா, பிராக்கெட் நிக்குவோம். 20ஆல x பெருக்கினா 20x சய 20 சய 6x சய தர சக சய 6 ரைட். சொல்லுங்க 15 இன்டு எக்ஸகவுண்ட் இன்டு எக்ஸை 1 கீழே இருக்கும். மேல சொல்லுங்க 20xல 6x போனா 20xல 6x கழிப்பட்ட எத்தனை புள்ளிகள் 14x சரியா, 14x சய 20 சய 6 சய 26. ஓகே, மேல என்ன செய்வீங்க? ஒரு 2 பொது எடுக்கலாம். இதுல 15 இன்டு எக்ஸகவுண்ட் எக்ஸை 1 மேல 2 பொது எடுத்தா சொல்லுங்க என்ன வரும்? 7x சய 13 என்ன 2 26 7 2 14 சரிங்களா? அதை விட ஓகே விளங்குதோ? சரியாங்களா? சரியா உங்களுக்கு? எல்லாரும் செஞ்சு பார்க்கணும். ஓகே பாருங்க. ஓகே, அடுத்த கேள்வி. அடுத்தது உங்களுக்கு உங்களோட 2வது கேள்வி ஸ்டார்ட் ஆகுது ரைட். ஓகே, அப்ப நாங்கள் இதுல பயிற்சியில 1வது கேள்வி ஃபுல்லா செஞ்சு முடிச்சிருக்கு. ஓகே பிள்ளைகள், 1வது கேள்வி ஃபுல்லா முடிச்சிட்டோம். இனி 2வது கேள்விக்கு போறோம். இப்ப சார் ஒழுங்கப்படுத்தின 1வது கேள்வி எல்லாம் விளங்கிட்டு உங்களுக்கு விளங்கிருக்கா? ஈஸியா இருக்கா? முதல் என்ன செய்யறது? கோமாசி காண்றது, கோமாசியை கண்டுட்டு மேல பகுதியில என்ன இருக்கோ இல்லாதால தொகுதியை பெருக்கிறது.
என்ன பிள்ளை? அப்ப முதலாம் கல்லி ஃபுல்லா க்ளோஸ் முடிச்சு. ரெண்டாம் கல்லிக்கு போமா பிள்ளைய? சரியா? ஓகே. இப்ப ரெண்டாவது கேள்வியை பாருங்கோ. உங்களோட பாட புத்தகத்தில் இருக்கிற ரெண்டாவது பயிற்சி. சரியா? இவ்வளவு கேள்வி இருக்கு. ஓகே, நீங்க என்ன செய்யணும்? சார் செய்யறதுக்கு முதல் நீங்க செஞ்சு வைக்கணும். சரியா? எல்லாரும் சரியோ செஞ்சு பாருங்க. சார் செய்யல உங்களோடபடியே சரியோ வந்து செக் பண்ணும். பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. நான் செய்ய விளங்குதோ? ஒவ்வொரு கேள்வியா செய்ய போறேன். நீங்க என்ன செய்யணும்? உங்களோட விடையோட இந்த விடையும் சரியோன்னு பார்த்து டிக் பண்ணும். சரியண்டா சரி போடும். சரியா? பிள்ளையாண்டா என்ன செய்யணும்? சார் செஞ்ச வீடியோவை நீங்க திருப்பி திருப்பி பார்த்து அதில் இருக்கிற சந்தேகங்களை கிளியர் பண்ணும். சரியா? டான் டிவி என்று அடிச்சு கல்வி தொலைக்காட்சியில சரியா எல்லா வீடியோவும் இருக்கு. சரியா? எந்த பாடம் மட்டும் இல்லை, மற்ற சார் மற்ற பாடங்களும் இருக்கு. அதை நீங்கள் பார்த்து படிக்கலாம். என்ன பிள்ளைகள், உங்களுக்கு ரெண்டாம் தவணை எக்ஸாம் எப்போ தொடங்குது? செகண்ட் டேர்ம் எக்ஸாம் தெரியுமா எல்லாருக்கும்? எப்ப? 8ஆம் மாசம் 5ஆம் தேதி உங்களுக்கு செகண்ட் டேர்ம் எக்ஸாம் தொடங்கும். ஆனா நீங்க என்ன செய்யணும்? இப்போல இருந்தே வடிவா படிக்கணும். எல்லாம் செஞ்சு பார்க்கணும். செய்கிற கேள்விகள் செய்யணும். நீங்களும் செய்து பார்க்கணும். பாசிபிள் கேள்விகள் எல்லாம் செஞ்சு பார்த்தா தான் என்னது மார்க்ஸ் கூட எடுக்கலாம். சரியா பிள்ளையா? கேள்விக்கு போகுமா? ஓகே, முதலாவது கேள்வியை பார்ப்போம். எக்ஸ் சக 3 கீழ் எக்ஸ் வர்க்கம் சக 1 சக 1 கீழ் எக்ஸ் சக 1. இதுல பாத்தீங்கன்னா இதை நாங்கள் என்ன செய்யணும்? காரணிப்படுத்துவோம். என்ன பிள்ளை? காரணிப்படுத்துவோம். எது? இங்க பாருங்க, ஒரு எக்ஸ் வர்க்கம் சக 1 இருக்கு. என்ன அப்ப இதை என்ன செய்யலாம்? வர்க்க வித்தியாசப்படுத்தலாம். எக்ஸ் வர்க்கம் சய 1 வர்க்கம் என்று போடலாம். எக்ஸ் வர்க்கம் சய 1 வர்க்கம் அது என்னது? ஏ வர்க்கம் சய பி வர்க்கம். என்ன செய்வீங்க? ஒருக்கா கூட்டி எழுதுவீங்க, ஒருக்கா கழிச்சு எழுதுவீங்க. என்ன பிள்ளையர்? அப்ப பாருங்க இப்ப சொல்லுங்க, என்ன செய்வீங்க? ஒருக்கா கூட்டி எழுதுவீங்க, ஒருக்கா கழிச்சு எழுதுவீங்க. சார் ஒருக்கா கேள்வி எழுதுறேன். பாருங்க எக்ஸ் சக 3 கீழ் எக்ஸ் வர்க்கம் சக 1 எக்ஸ் சக 3 கீழ் எக்ஸ் வர்க்கம் சக 1 சக 1 கீழ் எக்ஸ் சக 1 சக 1 கீழ் எக்ஸ் சக 1. ரைட்? இப்போ பாத்தீங்க, இப்போ பாருங்க என்ன செய்வீங்க? எக்ஸ் சக 3 கீழ் இதை காரணிப்படுத்தினா எக்ஸ் சக 1 எக்ஸ் சக 1 சக 1 கீழ் எக்ஸ் சக 1. ரைட்? அப்ப பின்னம் கோமாசி சொல்லுங்க, என்னென்ன வரும் பொதுவாடியா? எக்ஸ் சக 1 எக்ஸ் சக 1. எக்ஸ் சக 1 எக்ஸ் சக 1 இருக்கண்டா அப்ப மேலே இங்கேயும் எக்ஸ் சக 1 எக்ஸ் சக 1. அப்ப மேலே இருக்கிற எக்ஸ் சக 3 அப்படியே வரும். நடுவில் சக இங்க எக்ஸ் சக 1 இருக்கு. அப்ப எக்ஸ் சக 1 மறைச்சு கொண்டு எக்ஸ் சக 1 ஒன்றை பெருக்கினா எக்ஸ் சக 1. உங்களுக்கு பாருங்க, ஒரு எக்ஸ் சக 1 எக்ஸ் சக 1. ரைட்? எக்ஸையும் எக்ஸையும் கூட்டினா 2x சக 3 சக 1. அப்ப சக 2. மேலே இருக்கு ஒரு 2 பொது எடுப்பீங்க.
எக்ஸகவுண்ட் இன்டு எக்ஸகவுண்ட் மேல ஒரு 2 பொதுவோடு தான் வரும் எக்ஸகவுண்ட் இந்த எக்ஸகவுண்டும் இந்த எக்ஸகவுண்டும் வெட்டப்பட்டா 10 இன் கீழ் எக்ஸகவுண்ட் சரியா புள்ளிகள் உங்களோட படியோட சரியோன்னு செக் பண்ணுவோம் ரைட் ரெண்டாவது கேள்வியை பாருங்க டி சய ஒன்றின்கள் டி சக ஒன்று ரைட் ஒன்றின்கள் டி வர்க்கம் சய ஒன்று ரைட் ஓகே பாருங்க என்ன செய்வீங்க அதை காரணிப்படுத்துங்க டி சய ஒன்றின்கு டி சக ஒன்று சக சொல்லுங்க இதை காரணிப்படுத்தினா ஒரு டி சய ஒன்றும் ஒரு டி சக ஒன்றும் வரும் ரைட் இப்போ பின்னம் போமாசி என்ன வரும் ஒரு டி சய ஒன்றும் டி சக ஒன்று ரைட் அப்போ டி சய ஒன்று இருக்கு அப்போ என்ன செய்வீங்க டி சக ஒன்றால பெருக்குவீங்க அப்ப டி சய ஒன்றை டி சக ஒன்றால பெருக்கினா என்ன வரும் டி வர்க்கம் சய ஒன்று வரும் சரியா பிள்ளைகள் சக இங்க ஒரு டி சய ஒன்றும் டி சக ஒன்றும் இருக்கிறபடி அந்த ஒன்றும் அப்படியே இப்ப என்ன விட டி வர்க்கத்தின் டி சய ஒன்றும் டி சக ஒன்று சரியா பிள்ளைகள் சரியா பாருங்க ஓகே அடுத்த மூன்றாம் கேள்விக்கு வாங்க மூன்றாம் கேள்வியை பாருங்க மூன்றாவது கேள்வி ஒன்றின் கீழ் எக்ஸ் சக ஒன்று சக ஒன்றின் கீழ் எக்ஸ் சக ஒன்றின் வர்க்கம் சக ஒன்றின் கீழ் எக்ஸ் வர்க்கம் சய ஒன்று அப்ப இதுல எக்ஸ் வர்க்கம் சய ஒன்று இருக்குல்லோ அதை காரணிப்படுத்தலாம் வர்க்க வித்தியாசம் எக்ஸ் வர்க்கம் சய ஒன்றின் வர்க்கம் வந்து போடுவீங்க என்ன அப்ப ஒருக்கா கூட்டி எழுதுவீங்க ஒருக்கா கழிச்சு எழுதுவீங்க நீங்க செய்யுங்க பாப்போம் செய்யுங்க நீங்க ஒருக்கா சார் செய்ய பார்க்காம நீங்க ஒருக்கா செய்யுங்க ரைட் பாருங்க என்ன செய்வீங்க ஒன்றின்கள் எக்ஸாக ஒன்று என்ன பாருங்க ஒன்றின் கீழ் எக்ஸ் சக ஒன்று சக ஒன்றின் கீழ் எக்ஸ் சக ஒன்றின் வர்க்கம் சக ஒன்றின் கீழ் என்ன வரும் எக்ஸ் சய ஒன்று எக்ஸ் சக ஒன்று ரைட் ஏன் எக்ஸ் வர்க்கம் சய ஒன்றின் வர்க்கம் தானே ஓகே அப்ப தோமாசி என்ன சொல்லுங்க இங்க எக்ஸ் சக ஒன்று இருக்கு இங்க எக்ஸ் ஒன்றின் வர்க்கம் இருக்கு இங்க எக்ஸ் சக ஒன்று இருக்கு அப்ப என்ன அடுக்கு கூடின எக்ஸ் சக ஒன்றின் வர்க்கத்தை எடுப்பீங்க மிச்சமா என்ன இருக்கும் ஒரு எக்ஸ் சய ஒன்று ரைட் இங்க எக்ஸ் சக ஒன்று இருக்கு அப்ப என்ன தலைப்பிருக்கணும் மிச்சமா இருக்கிற ஒரு எக்ஸ் சக ஒன்றாலையும் ஒரு எக்ஸ் சய ஒன்றாலையும் பெருக்குவீங்க சக இங்க எக்ஸ் சக ஒன்றின் வர்க்கம் இருக்கு அப்ப என்ன தலைப்பிருக்கணும் எக்ஸ் சய ஒன்றா சக இங்க எக்ஸ் சய ஒன்றும் எக்ஸ் சக ஒன்றும் இருக்கு இப்ப இங்க எக்ஸ் சய ஒன்று ஒரு எக்ஸ் சக ஒன்று போச்சுன்னா மிச்சமா ஒரு எக்ஸ் சக ஒன்று இருக்கும் அந்த எக்ஸ் சக ஒன்றால இந்த ஒன்றா பெருக்குவீங்க ரைட் கீழுக்கு எக்ஸ் சக ஒன்றின் வர்க்கம் இன்டு எக்ஸ் சய ஒன்று மேல சுருக்குங்க எக்ஸால எக்ஸை பெருக்கினா எக்ஸ் வர்க்கம் சக ஒரு எக்ஸ் சய ஒரு எக்ஸ் இல்லாம போயிடும் மிச்சமா ஒரு சய ஒன்று இருக்கு ரைட் சக ஒரு எக்ஸ் சய ஒன்றும் எக்ஸ் சக ஒன்றும் இருக்கு இந்த பாருங்க சய ஒன்று சக ஒன்று போயிடும் அப்ப என்ன வரும் எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் சய ஒன்றின் கீழ் என்ன புள்ளியல் கீழே எக்ஸ் சக ஒன்றும் எக்ஸ் சய ஒன்று சரியோ ஓகே ஓகே புள்ளியல் மிச்ச கேள்விகளை என்ன செய்யணும் நீங்கள் ஒருக்கா செஞ்சு பாருங்க சார் உங்களுக்கு அடுத்த வகுப்புல மிச்ச கேள்வியில செஞ்சு வரும் ரைட் அதுக்கு முதல் நீங்க என்ன செய்யணும் செஞ்சு வச்சிருக்கோம் விளங்க புள்ளியல் ஓகே இன்னொரு வகுப்புல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அடுத்த ஒரு புதிய பாடத்தோட சந்திப்போம் நன்றி கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.